வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் கவுன்சிலிங் போகிறக்காக குரூப் 4 2024 எக்ஸாம் எழுதி 2025 கவுன்சிலிங் போகிறோம். ஒவ்வொரு நாளுமே நம்ம அப்டேட்டான தகவல்கள் டெய்லி கொடுத்துட்டே தான் இருக்கோம். ஸோ நம்மளுடைய டிஎன்பிசி டெலகிராம் சேனல்லையே அழகாக அவங்க வந்து என்னென்ன போஸ்டிங் இருக்குது, கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ இருக்குது, டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளோ இருக்குங்கிறது டீட்டெயிலாக போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா 27/1/2025 டே 5 முடிஞ்சதுக்கப்புறம் ஓவராலாக எவ்வளோ போஸ்டிங் இருக்குது, பேலன்ஸ் எவ்வளோ போஸ்டிங் இருக்குது, எவ்வளோ ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலாக ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி பார்த்துருக்கோம். அவங்க கொடுத்த பிடிஎஃப் வச்சே பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இப்போ டே 5 முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன துறைகள்லாம் வந்து இருக்குது, இதில் வந்து கொஞ்சம் துறைகள் வந்து எந்தெந்த துறைகளில் போஸ்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். ஸோ அதில் நம்மளுக்கு பழக்கப்பட்ட துறைகள் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி துறைகளாக எடுத்து இதிலெல்லாம் இவ்வளோ வேகன்சி இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எடுக்கும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பற்றி நல்லாவே தெரியும். ஸோ அதில் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசின் அப்படின்னு ஒன்று இருக்குது. மெடிசின் சம்மந்தப்பட்டது இருக்குது. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் 2 இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது டே 5 இன்னைக்கு 27/1/2025 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அதில் பப்ளிக் ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 131, மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் 67 போஸ்டிங் இருக்குது. ஸோ அடுத்து வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் WRD அப்படிங்கிறது இப்போ வந்து புதுசாக முனிசிபல் கார்பரேஷன்லேருந்து மாதிரி இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை தனியாகவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 76 போஸ்டிங் இருக்குது. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 46 போஸ்டிங்ஸ் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் 36 போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து நம்மளுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட் போட்டியுள்ள துறை நம்ம சொல்லக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 12 வேகன்சி வந்து அதில் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு அந்த லேடிஸாக இருக்கவங்க சீக்கிரம் 5:45 வீட்டுக்கு போயிடணும், எனக்கு வந்து ஒர்க் வந்து ரொம்ப காமாக இருக்கணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இந்த 3 டிபார்ட்மெண்ட் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அதாவது ஸ்கூல் எஜுகேஷன், டெக்னிக்கல் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒர்க் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து 111 வேகன்சி இருக்குது. டெக்னிக்கல் எஜுகேஷனில் 11 இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் விங்கில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, சிங்கிள் டிஜிட்டில் வந்துருச்சு. ட்ரைனிங் விங்குன்றதில் வந்து பார்த்திங்கன்னா 71 போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ ட்ரைனிங் விங்குன்னு நீங்கள் போகும்போது வந்து என்ன செய்யணும்னா எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி என்னென்னைக்கெலாம் கிளாஸ் இருக்குது, ஷெடியூல் போடுறது, எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்கிறது இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் அந்த ட்ரைனிங் விங்கில் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரெஸரியில் வந்து பார்த்திங்கன்னா 40 போஸ்டிங் இருக்குது. இன்னும் எல்லாமே ஜூனியர் அசிஸ்டண்ட்டு. சோசியல் வெல்ஃபேர் வந்து எல்லாருமே தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட்டு. அதில் 25 போஸ்டிங் இருக்குது. இதில் வந்து ஸ்கீம் இருக்கனால கொஞ்சம் வேலை வந்து இருக்க தான் செய்யும் அதிகமாக. காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் 25 போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ எஜுகேஷனல் சைடில் நீங்கள் போகணும், ஒரு காலேஜ்லேயோ ஒரு ஸ்கூல்லேயே நீங்கள் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அஃபிஷியலாக ஒர்க் பண்ணும்போது நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 71 போஸ்டிங் வந்து இருக்குது. வக்போர்டு அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கனாக்கா 32 போஸ்டிங் இருக்குது. இந்த 32 போஸ்டிங் வந்து இஓ ஆஃபீஸர் கிரேட் 4 வந்து எப்படி ஹிந்துஸ் மட்டும்தான் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி இந்த வக்போர்டுங்கிறது வந்து முஸ்லீம்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியுங்கிறத நோட்டிஃபிகேஷனை நம்மளுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த 32 வந்து பிசி முஸ்லீம் மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும். வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் 49 போஸ்டிங் இருக்குது. பப்ளிக் லைப்ரரியில் வந்து பார்த்திங்கன்னா 25 போஸ்டிங். நான் சொல்கிறது எல்லாமே ஜூனியர் அசிஸ்டண்ட் தான். ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்டிங் தான் இப்போ வந்து ஓவரால் சொல்லியிருக்கீங்க. ப்ளஸ் பில் கலெக்டர் அதில் சேர்த்தே தான் போட்டிருப்பாங்க. பில் கலெக்டர் வந்து எதுக்கெலாம் உங்களுக்கு வரும்னு பார்த்திங்கன்னா டவுன் பஞ்சாயத்துக்கு மெயினாக வரும். அந்த தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த இதுக்கு தான் வரும். அதில் வர பில் கலெக்டர் நான் தனியாகவே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஆதி திராவிடர் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது தனியாகவே ஒரு போர்டு இருக்கும். பிசி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தனியாகவே இருக்கும். அந்த போர்டும் பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் டிபார்ட்மெண்ட்டில் 25 போஸ்டிங் இருக்குது. அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து அடுத்து குரூப் 2, குரூப் 1 படிக்கிறவங்க அதிகமாக எடுக்கக்கூடிய துறை வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அது ஸ்டேட் சீனியாரிட்டி தான். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா 63 போஸ்டிங் வந்து இருக்குது. அடுத்து பப்ளிக் லைப்ரரியில் வந்து பார்த்திங்கன்னா 25 போஸ்டிங்ஸ் வந்து அதில் இருக்குது. அடுத்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டு. இந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் 21 போஸ்டிங்கு. நான் அப்போதையே சொன்ன மாதிரி ஹவுசிங் போர்டுன்னு சொல்லக்கூடிய TNUHDB அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா டெவலப்மெண்ட், அதாவது தமிழ்நாடு அர்பன் ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டு அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா 25 போஸ்டிங் இருக்குது. அதே டிபார்ட்மெண்ட்டில் பில் கலெக்டர் வந்து 47 இருக்குது. பில் கலெக்டர் எடுக்கக்கூடிய லேடிஸ் வந்து நல்லா யோசிச்சுட்டு எடுங்க. பில் கலெக்டராக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ஃபீல்டு ஒர்க் போய் பார்த்து நீங்கள் பில் கலெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அதுலேயே சில போஸ்டிங் வந்து ஜேஏ பில் கலெக்டர்னு 2 சேர்த்தே கொடுத்துருப்பாங்க. அந்த டவுன் பஞ்சாயத்தில் அந்த மாதிரி தான் இருக்குது. டவுன் பஞ்சாயத்தில் அந்த இதில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் போய் பில் கலெக்ட் பண்ணுறது நீங்களாக தான் இருப்பீங்க. வந்து ஆஃபீஸ் ஒர்க்கில் அதை ஃபைனல் பண்ணி சீட் ஒர்க் பார்க்குறது நீங்களாக இருப்பீங்க. 2 ஒர்க்கும் சேர்த்து பார்க்குற மாதிரிலாம் இருக்கும். ஸோ பில் கலெக்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல்டு ஒர்க்கு தான். லேடிஸ் வந்து நல்லா யோசிச்சுட்டு எடுங்க. இப்போ விஏஓவும் ஃபீல்டு ஒர்க்கு தான். அது வேறு, பில் கலெக்டர் வேறு. சம்பளம் வந்து பில் கலெக்டருக்கு கம்மி. விஏஓ அளவுக்கு
ஒரு ஃபீல்டு ஒர்க்கு ஒரு நார்மல் நம்ம புரிஞ்சுக்கிட்டு பார்க்குற மாதிரி இருக்காது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கலெக்ஷன் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். அ எ அதாவது என்ன சொல்றது, சீக்கிரம் செட்டில் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. பில்ல குடுக்க மாட்டேன்ட்டு தகராறு பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம சமாளித்து வரக்கூடிய அ பதவின்னு கூட இத வந்து நான் சொல்லலாம் பில் கலெக்டர்ங்கிறத. அடுத்து லேப் அசிஸ்டன்ட் ஃபாரன்சிக் சயன்ஸ் அதில வந்து பார்த்தீங்கன்னா 37 போஸ்டிங் இருக்கு. சேல்ஸ்மேன், சேல்ஸ் வுமன் அந்த 2மே எதில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்லூம் வீவர்ஸ் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டில. இதில தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து கடைகளும் நெறைய வச்சிருக்காங்க. அந்த ஷாப்ல நெறைய வச்சிருப்பாங்க. அந்த மாரி இல்லாம இதில வந்து ஹேண்ட்லூம் வியூவர்ஸ் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டில வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ்மேன், சேல்ஸ் வுமன் இதில ஓவராலா பார்த்தீங்கன்னா, அதிகபட்ச வேகன்சியா 194 வேகன்சி இருக்கு. ஸோ அதேமாரி சேல்ஸ்மேன், சேல்ஸ் வுமனுக்கும் சேலரி கம்மி. நான் ஒவ்வொரு போஸ்டிங்கும் எவ்வளோ சேலரிங்கிறத நான் ப்ரீவியஸா வீடியோ போட்டிருப்பேன். தனியாவே ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனல்ல வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கும். எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் போங்க. ஏன்னா ஜாப சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட சேலரிய பார்க்கறத விட முன்கூட்டியே அது வந்து என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி டிஎன்பிஎஸ்சி கையில ஆர்டர் வாங்கிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து யாருக்கு அது லெட்டர் அனுப்பணும், யாருக்கு ரெக்வெஸ்ட் லெட்டர் குடுக்கணும், யார்ட்ட நியரஸ்ட்டா எனக்கு போஸ்டிங் போடுங்கன்னு கேட்கணும். அந்த டீட்டெயிலுக்காக அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் பிளேலிஸ்ட்ல இருக்கு. எடுத்து பார்த்துட்டு போங்க. இந்த வீடியோலாம் வந்து கவுன்சிலிங் முடியிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. இதேமாரி டெய்லி வந்து ஒவ்வொரு டேட் வைஸா ஓவரால் அப்ஸ்ட்ராக்ட்டா எவ்வளோ போஸ்ட் இருக்கு, எவ்வளோ போஸ்ட் ஃபில் ஆயிருக்குங்கிறத பார்ப்போம். அதே சமயத்தில இந்த மாரி நம்மளுக்கு பழக்கப்பட்ட நல்லா தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ வேகன்சி வந்து போயிருக்கு, எவ்வளோ குறைஞ்சிருக்குங்கிறத டெய்லி பார்த்துட்டே வருவோம். ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் போறவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.